Hello friends, நான் கௌதம். வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா பிஷ்கேக்கில் இருக்கேன். ஸோ ஒரு ஹாஸ்டலில் நான் ஸ்டே பண்ணியிருக்கேங்க. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 11 o'clock ஆச்சு. ஸோ ஃபுட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன். மேகி பாக்கெட் பாருங்கள். இங்கே வந்து ரோல் டான் அப்படின்ற ஒரு இது மேகி பாக்கெட்டு. ஸோ அதுதான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். அண்டு இந்த ஹாஸ்டலில் கிச்சன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. சில ஹாஸ்டல்லாம் வந்து கிச்சன் யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. சில ஹாஸ்டல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட்டு வந்து 3 வேளையும் குக் பண்ணிக்கலாம். பட் திங்ஸு, வெஜிடபிள்ஸ், மசாலா ஐட்டம்லாம் நம்ம வெளியிலேயே வந்து வாங்கிக்கணும். ஸோ ஈவனாக பார்த்தீங்கன்னா மேகி அழகாக வந்து குக் ஆகிட்டுருக்கு. இது முடிச்சதுக்கப்புறம் 2 முட்டை வச்சுருக்கேன். அதை ஆம்லேட் போட்டு அப்படியே மேகியும் ஆம்லேட்டும் சேர்த்து சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். My name is Misha. Misha. I am from East China. China, yeah. I like Kyrgyzstan. Kyrgyzstan. I like India. India go. Yeah. You already have been India? You already know? No. அண்டு நான் தங்கியிருக்க ரூம் பார்த்தீங்கன்னா இதுதான். எல்லாமே டோம். ஸோ 2 இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 அப்புறம் வந்து இங்கே 2 இருக்குது. அண்டு இங்கே வந்து ஒரு ஃபேன் வச்சுருக்காங்க, ஒரு சோஃபா இருக்குது. நல்ல பெரிய ரூம் தான். 5 பேர் தங்கியிருக்கோம். 3 வந்து எம்டியாக இருக்குது. இந்த ஹாஸ்டலுக்கு வந்து பர் டேக்கு 300 rupees தான். ஸோ கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் கரன்சியும் கிர்கிஸ்தான் கரன்சியும் வந்து சேம். ஸோ 330 rupees நான் வந்து பே பண்ணேன் 1 டேக்கு நான் வந்த டைமுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்யூச்சரில் வந்து மாறினாலும் மாறலாம், எப்படின்னு தெரியல. அண்டு 8 பேர்த்துக்கு வந்து லாக்கரும் கொடுத்துருவாங்க. லாக்கரில் நம்மளோட பேகு நம்மளோட திங்ஸ்லாம் வந்து வச்சுக்கலாம். அண்ட் ஒரு கீயும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கீ வந்து லாக் பண்ணி எடுத்துக்கலாம். அண்டு ஹாஸ்டலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா தக்காளி செடி இருக்குது. அண்ட் இங்கே சில செடிலாம் வந்து வச்சுருக்காங்க, பூஞ்செடிலாம் இருக்குது. ஹாஸ்டலோட ஃப்ரண்ட்டு என்ட்ரன்ஸ் வந்து இதுதான். ஸோ நான் இப்போ வந்து பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கேன். ஹாஸ்டல்லேருந்து சாப்பிட்டு கிளம்பிட்டேங்க. எங்கே போகிறேன்னா ரயில்வே ஸ்டேஷன் போகிறேன். நாளைக்கு வந்து ஸோ ஆக்சுவலி இங்கே பிஷ்கேக்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நான் போகிறேன். இங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷனை ஓக்ஸல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் லோக்கல் ஸ்ட்ரீட்லாம் எப்படி இருக்குது, அண்டு ஷேரிங் கேப்லாம் வந்து மக்கள் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, லோக்கல் பஸ் எப்படி இருக்குது, அண்டு பார்க்கு, இங்கே உள்ள ஸ்ட்ரீட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அப்படியே வீடியோ பாருங்கள். ஸோ இதாங்க ட்ராலி பஸ்ஸு. இதில் ஏறி போகணும். ஸோ பஸ்ஸு பாருங்கள் செம்மையாக இருக்குது. யுவர் நேம் கௌதம். ட்ராலி பஸ்ஸு செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த ட்ராலி பஸ்ஸில் தான் நான் வந்தேன், நம்பர் 6. உங்களுக்கு எப்படி போகுதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஆக்சுவலி மேலே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஒயரு, அது மூலிமா தான் ஒர்க் ஆகுது. இதுக்கு வந்து பெட்ரோல், டீசல் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மேலே பார்த்தீங்கன்னா 2 லைன் போதா. ஸோ இந்த 2 லைனில் அப்படியே டச் ஆகிட்டு அப்படியே போயிட்டே இருக்குங்க. அண்ட் பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. நான் வந்து இப்போது ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். இங்கேருந்து ஒரு 500 meters. ஆக்சுவலி இதுதான் வந்து ரயில்வே ஸ்டேஷனு.
நான் வந்து நாளைக்கு போகிறதுக்காக ட்ரெயின் டிக்கெட் வந்து வாங்கலான்னு போயிருந்தேன். ஸோ நீங்கள் நாளைக்கு காலைல வந்து எடுத்துக்கோங்க, இன்றைக்கி வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படியே வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் ஷாப் இருக்குது. ஸோ இங்கே வந்து எனக்கு பசிக்குது, நான் போயிட்டு ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்க்குறேன். ஹலோ, lavash. Lavash? Yeah, Niyet mi? lavash niyet. Okay. What do you have? Lagman and பார்க் மாதிரியே இருக்குது பாருங்கள். பட் இது வந்து பார்க் கிடையாது, ஒரு ஸ்ட்ரீட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா கடைங்க இருக்குது அண்டு வீடுங்கள்லாம் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள் வாய்க்காலில். ஸோ இது வந்து பியூர் வாட்டர். இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து மோஸ்ட்லி கரன்சி எக்ஸ்சேஞ்சு கடைங்க தான் இருக்குது. இவ்வளோ இருக்குது பாருங்களே. ஐயோ, நிறைய பேர் மக்கள் வந்து நடமாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரியோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 6.5 மில்லியன். அதில் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வில்லேஜ் சைடு தான் இருக்காங்க, ஹில்ஸ் ஏரியாவில் தான் இருக்காங்க. சிட்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. பிஷ்கெக் தான் வந்து இந்த கண்ட்ரியோட கேபிட்டலுங்க. அவ்வளோ பெரிய சிட்டிலாம் கிடையாது, கொஞ்சம் சின்ன சிட்டி தான் கம்பேர் டு டஷ்கண்ட்டு. இப்போ வந்து நான் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கேன், ஒரு ஃபுட் ஷாப் தேடி போயிட்டுருக்கேன். ரெஸ்டாரண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை தேடி தான் நான் வந்து போயிட்டுருக்கேன். எனக்கு இந்த ஜூஸ் வாங்கி ட்ரை பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா அவங்களோட நேஷ்னல் ட்ரிங்க் ஆமா. ஸோ இப்போ வாங்கி ட்ரை பண்ணி போகிறேன். ஓகே, இது சுட். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா லைட்டாக கொக்கோ கோலா மாதிரி இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்குங்க, செமையாக இருக்குது. ஃபேண்டா இருக்குல்ல, அது மாதிரி தான் இருக்குது. நேம், திஸ் ஒன் நேம் சாய். இது ரெண்டுமே நான் குடித்தேன், 30 ருபீஸ் ஆச்சு. ஓகே, 50. ஓகே, bye. இங்கே பாருங்கள், சோள கருத்துலாம் செஞ்சிட்ருக்காங்க. 60 ருபீஸ் ஆட்ருக்கு ஒன்று. ஸோ நான் வந்து இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்திருக்கேன். ஃபைனலாக வந்து ரெஸ்டாரண்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. நான் வந்து இப்போது பேன் கேக் இருக்குல்ல, நம்ம ஊர் கோதுமை தோசை இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இவங்களோட ஃபுட்டு வந்து சாப்பிட்றது ரொம்ப போர் அடிச்சிருச்சுங்க எனக்கு. சமோசா அண்டு ஷவர்மா இந்த மாதிரி மட்டும்தான் கிடைக்கும். அதை விட்டால் வந்து பிலாவுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக பிரியாணி ஸ்டைலில் இருக்கும், ஸோ அது கிடைக்கும். அதை விட்டால் வேறு எதுவுமே இல்லைங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் லோக்கல் ஸ்ட்ரீட்டு, அதாவது பிஷ்கெக் சிட்டியை வந்து காமிச்சிட்டேன். அண்டு ஃபுட்டும் ட்ரை பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோலி பஸ் இருக்குல்ல, அதுவுமே நான் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஷேரிங் கேப் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். நான் இப்போது ஓஷ் பஸார் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ இங்கேருந்து ஷேரிங் கேப் வந்து இல்லை, நான் ட்ராலி பஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து போய் ஆகணும் மாற்றி. ஸோ இங்கே இருக்க ஷேரிங் கேப் வந்து மஷ்ரூட்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு போயிட்டு ஷேரிங் கேப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இதுதான் ட்ராலி பஸ்ஸு. அப்பாடி சீக்கிரம் வந்துருச்சுங்க.
ஸோ இதுதான் வந்து மஷ்ரூட்கான்னு சொல்லுவாங்க, ஷேரிங் கேபு. கொஞ்சம் பெருசாகவே இருக்குங்க, நிறைய பேர் உட்காந்துட்டு போகலாம். ஸோ ஏரியாச்சு ஓஸ் பசாருக்கு போயிட்டுருக்கேன். இங்கேருந்து ஒரு 1.6 கிலோமீட்டர்ஸ். இதாங்க ஓஷ் பசாரோட மெயின் என்ட்ரன்ஸு. OW அப்படின்றது தான் வந்து ஓஷ், அதாவது W மாதிரி இருக்கும், இங்கிலீஷில் W மாதிரி இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வச்சுருக்காங்க. அண்டு செசிஸ்கே, இது வந்து சிக்கன் சமோசா. திஸ் ஒன் கிரஷ்கி, potato. ஓ யா. அண்ட் இது வந்து பீஃப் சமோசா, இதுவுமே பீஃப் சமோசா தான் நினைக்கிறேன். நிறையா வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சது வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ சமோசா வாங்கிட்டு நான் சாப்பிட்ருக்கேன். நம்ம ஊர் பப்ஸ் மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து சிக்கன் சம்சா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே. அண்ட் பீஃப் உள்ளே இருந்துச்சுன்னா பீஃப் சம்சா. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஷாஸ்லிக்கு கெபாப் வந்து போட்டுட்ருக்காங்க. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா லக்மான் அப்படின்ற ஒரு டிஷ் வந்து போட்டுட்ருக்காங்க. கெபாப் வச்சுருக்காங்க, பீஃப் கெபாப் அண்ட் சிக்கன் கெபாப். ஓகே பாய். ஸோ அந்த சமோசா வந்து 50 ருபீஸ் ஆச்சாமா. ஒரு சமோசா 50 ருபீஸ் ஆச்சுங்க. ஆக்சுவலி நான் 25 இல்லை 30 ருபீஸ் இருக்குன்னு நினச்சேன், பட் 50 ருபீஸ் சொல்லிட்டாங்க. ஓகே, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இங்கே கிர்கிஸ்தானில் இருக்க மக்களுக்கு வந்து இந்த மனக்கணக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து பெருசாக தெரியாது. மோஸ்ட்லி எல்லாருமே கால்குலேட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து இங்கிலீஷும் வந்து தெரியாது, கிர்கிஸ்தான் மட்டும்தான் பேசுவாங்க. அதை விட்டால் வந்து ரஷ்யன் வந்து பேசுவாங்க. நம்ம வந்து எப்படி இங்கிலீஷ் வந்து செகண்ட் லாங்குவேஜாக படிக்கிறோம், ஸோ அதே மாதிரி இவங்க வந்து ரஷ்யாவை வந்து செகண்ட் லாங்குவேஜாக வந்து படிப்பாங்க. ரஷ்யாவில் பேசினாலும் தெரியும், அப்படி இல்லைனா கிர்கிஸில் பேசினாலும் தெரியும். பட் இங்கிலீஷில் பேசினா சத்தியமாக இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதும் தமிழில் பேசுகிறதும் ஒன்று தாங்க. ஸோ நான் வந்து இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.